சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் தேங்கியுள்ள எண்ணெயை அகற்றும் பணி நேற்று மழையின் காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். வணக்கம். எண்ணூர் கொசஸ்தலை ஆற்று பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய எண்ணெய்களை அகற்றும் பணி இன்றைய தினம் மிக தீவிரமாக மேற்கொண்டு வரப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் மழையின் காரணமாக அந்த பணிகள் சுணக்கம் ஏற்பட்ட நிலையில நேற்றைய தினம் எண்ணெய்களை சேகரிக்கக்கூடிய பணிகள் மட்டுமே நடைபெற்றது. இன்றைய தினம் அந்த சேகரிக்கப்பட்ட எண்ணெய்களை நவீன இயந்திரங்கள் மூலமாக தற்பொழுது அகற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஸ்கிம்மர் என சொல்லக்கூடிய இயந்திரங்கள் மூலமாக அந்த எண்ணெய் அகற்றும் பணியான இன்று நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய இன்றைய தினம் மட்டும் 90க்கும் மேற்பட்ட பேரல்கள் என சொல்லக்கூடிய அளவுல இதுவரையிலும் 50,000 லிட்டருக்கும் அதிகமான எண்ணெய்கள் அகற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 50 டன்னுக்கும் அதிகமான திடப்பொருட்கள் மீது பணிந்திருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் நாளைய தினம் கூடுதலாக 3 ஸ்கிம்மர் ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரதீப், ஒரிசா மாநிலம் பாரதீப், அதே போன்று மும்பையிலிருந்து 2 ஸ்கிம்மர்கள் கொண்டு வரப்பட்டு அந்த எண்ணெய் அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றன. இருந்த போதும் கரையோரம் படித்திருக்கக்கூடிய எண்ணெய்கள் தொடர்ச்சியாக ஆற்றுக்குள்ளாக வந்தவண்ணம் இருப்பதனால தற்போது கரைகளில் இருக்கக்கூடிய மணல்கள் முழுவதும் அப்புறப்படுத்துவதற்கு 10 ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அந்த மண்கள் முழுவதுமா அள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த எண்ணெய் கழிவுகளால மீன்கள் இறந்திருக்கக்கூடிய சூழல்ல மீன்கள் உண்பதற்காக வந்திருந்த பெலிக்கன் பறவை என சொல்லக்கூடிய கூளைக்கடா பறவைகள் உட்பட பல பறவைகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த கூளைக்கடா பறவைகள் வாத்தினுடைய அளவில் உருவில் பெரிய உருவமாக இருந்தாலும் அது பறக்கக்கூடிய திறன் கொண்டவை. அந்த பறவைகள் முழுவதுமே தற்போது வெள்ளை நிறத்தில் இருந்தாலும் இந்த எண்ணெய் காரணமாக முழுவதுமாக கருப்பு நிறத்தில் காண்கிறது. அதனால் பறக்க முடியாத சூழல்ல அதனுடைய ரெக்கைகளை விரித்து உலர வைக்க முயற்சி அதை பறக்க முடியாமல் மற்ற இடத்திற்கு செல்ல முடியாமல் ஒரு குறுகிய தூரத்திற்கு மட்டுமே பறந்து மீண்டும் அதே பகுதியில் அமரக்கூடியதை பார்க்க முடிகிறது. மேலும் பல பறவைகள் இதே போன்று வெள்ளத்தின் போதே இறந்து அது கரைக்கு சென்று கரை ஒருங்கியாகவும் அது பின்னராக கடலுக்குள்ளாக அடித்து செல்லப்பட்டதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து எண்ணெயின் காரணமாக பல பறவைகள் இதே போன்று வெள்ளை நிறத்தில் இருந்து அனைத்தும் கருப்பு நிறத்துக்கு மாறி பாதிக்கப்பட்டு உணவு உண்ண முடியாமல் பறக்க முடியாமல் இருந்ததாகவும் இருக்கக்கூடிய மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த எண்ணெய் அகற்றும் பணி நாளைக்குள்ளாக முடிக்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய உத்தரவு இருக்கக்கூடிய நிலையில அதற்கான பணிகளும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக கூடுதலாக நிபுணத்துவம் பெற்ற பணியாளர்கள் நாளை தினமும் பணியமர்த்தப்பட இருப்பதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.